ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு தி ராஜா சன் ஒன் தி பிரின்சஸ் லாபம். இதை எழுதினவங்க ஜோசப் ஜாக்கப். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் பார்ன் ரைட்டர், லிட்ரரி கிரிட்டிக், ஹிஸ்டாரியன் அண்ட் ஆல்சோ ப்ராமினன்ட் ஃபோக்லோரிஸ்ட். ஸோ ஃபோக் டெய்ல்ஸ் எல்லாம் எழுதுறதுல இவர் ரொம்ப ஃபேமஸ். இந்த பர்டிகுலர் ஒர்க் இதுவுமே ஒரு இந்தியன் ஃபேரி டெய்ல் தான், ஓகேவா. இது வந்து லண்டனில் 1912 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட நேரேட்டிவ் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிளாசிக் நேரேட்டிவ் ஸ்டைலில் தான் இருக்கும். இந்தியன் பீப்புளோட கலோக்கியல் லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இந்தியன்ஸோட லாங்குவேஜை என்ன மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ, அவங்களோட இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களோ, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸோட ஒரு கலோக்கியல் இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான லாங்குவேஜில் தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் இந்தியன் டெய்ல்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. இதை ஒரு செப்பரேட் புக்காக கலெக்ஷன் ஆஃப் டெய்ல்ஸாக இதை இன்க்ளூட் பண்ணது 1892, ஓகேவா. ஓவராலாக 29 ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ், இந்தியாவிலேருந்து 29 ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸை வந்து அந்த கலெக்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. பிரின்சஸ் லாபம் அப்படின்றவங்களோட நேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பேரட் கிங் இருப்பாங்க, அவங்களோட நேமும் கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் எல்லாமே அன்னேம்டு தான். நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். ஸோ ஆடியோ கேட்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் சம்மரி மட்டும்தான் கொடுத்துருக்குறேன், ஓகேவா. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குது, என்ன கண்ட்ரின்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு கண்ட்ரின்னு கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து ஒரு ராஜா இருக்கிறாங்க. அவருக்கு ஒரே ஒரு சன் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த ராஜா எப்போவுமே அவரோட பையனை கூட்டிகிட்டு ஹண்டிங் போவார். அப்போ இந்த ராஜாவோட ஒய்ஃப் ராணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பையன் கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ளே நீ போன அப்படின்னா 4 சைட்ஸ் இருக்கும். அதில் 3 சைடு நீ போகலாம். அந்த 3 பாதையில் எந்த பாதையில் வேணால் நீ போய் ஹண்டிங் பண்ணலாம். ஆனால் அந்த 4th சைடு மட்டும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே வந்து பியூட்டிஃபுல் பிரின்சஸ் லாபம் இருப்பாங்க. அவங்கள பற்றி நீ தெரிஞ்சுக்கும் போது நீ எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த பிரின்சஸ்க்காக எங்களை விட்டு போயிடுவேன். நாங்கள் உன்னை இழக்க விரும்பலை, அதனால நீ அந்த 4th சைடு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவருமே சரி ஓகேன்னு கேட்டுட்டு எப்போவுமே ஹண்டிங் போகும்போது அந்த 4th சைடு மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே போயிட்டுருப்பார். ஒரு நாள் இந்த மாதிரி இவர் மட்டும் தனியாக, அந்த பிரின்ஸ் மட்டும் தனியாக ஹண்டிங் போகும்போது அவர் வந்து அந்த 4th சைடு போகணும் அப்படின்னு அவருக்கு பயங்கர டெம்டிங்காக இருக்குது. சரி ஓகேன்னு அங்கே போயிடுறாரு. அப்படி போகும்போது அது ஒரு ஜங்கிள், ஓகேவா. அந்த ஜங்கிளில் நிறைய பேரட்ஸ் வந்து ஒரு ட்ரீயில் இருக்குது. அதை பார்த்த உடனே இவர் அதை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறாரு. அப்போது நிறைய பேரட்ஸ் எல்லாம் பறந்து போச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு பேரட் மட்டும் அதிலேயே இருக்குது. ஹிரமன் பேரட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒரு கிங் பேரட் மட்டும் அதில் இருக்குது, ஓகேவா. ஸோ அதுதான் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரட் என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற பேரட்ஸ் எல்லாம் கூப்பிடுது, என்னை இப்படி தனியாக விட்டுட்டு நீங்கள்லாம் பறந்து போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா நான் பிரின்சஸ் லாபம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற பேரட்ஸ் எல்லாமே வந்து அது கூட சேர்ந்து உட்காந்துக்குச்சு. இதை பார்த்த உடனே ராஜா கேட்குறாரு, யார் நீங்களாம் எப்படி பேச முடியும், பேரட்ஸால் பேச முடியுமா, அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் லாபம் சொன்னேன் இல்லையா, அது யார், அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அந்த பேரட் சொல்லுது, அவங்க இங்கே பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட உங்களால் போகவே முடியாது அப்படின்றத சொல்லுது. இப்போ அந்த பிரின்ஸ் வந்து திரும்ப அவரோட அரண்மனைக்கு வந்துட்டார். இங்கே வந்ததுலேருந்து அவரால் ஒழுங்காக சாப்பிட முடியல, ஒழுங்காக தூங்க முடியல. எப்போ பார்த்தாலும் அந்த பிரின்சஸோட ஞாபகமாகவே இருக்குது. அவங்கள பார்க்கணும், அவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 to 5 days அவர் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்ததுனால ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டார். ஸோ உங்கள் அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த பிரின்சஸை பார்க்கணும், அதனால நான் போக போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாரு. பட் அவங்க கேட்குறாங்க, அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் நீ எங்கேயும் போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை கடவுள் வந்து எனக்கு வழிகாட்டுவாருன்னு எனக்கு தோணுது, நான் ஒரு வேளை திரும்பி வந்துட்டேன்னா நான் அவளோட வருவேன், இல்லைன்னா நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் ஃபைன் கிளாத்ஸ் எடுத்துக்கிறாரு, அவருக்கான ஒரு ஹார்ஸை வந்து அவங்க அப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. தென் அவர் கன் எடுத்துக்கிறாரு, போ அண்ட் ஆரோஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ இன்னும் சில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு வேளை தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாரு. தென் அவங்க அப்பா வந்து அவருக்கு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ருபீஸும் கொடுக்குறாரு, இதுவும் உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2 பேருமே ரொம்ப அழுதுகிட்டே அவரை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லை இந்த ஜேர்னி போகிறதுனால. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஸ்வீட் மீட்டை வச்சு அதை ரேப் பண்ணி அவங்க சன் கிட்ட கொடுக்குறாங்க. வழியில் உனக்கு பசிச்சுது அப்படின்னா நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவருமே வாங்கிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவரோட அந்த ஒரு ஹார்ஸோடு அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து நிறைய சாடி ட்ரீஸ் அண்ட் டேங்க் வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த டேங்க்கில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ்லேருந்து இறங்குறாரு. அந்த ட்ரீ பக்கத்தில் உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்வீட் மீட்டை வந்து அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப்லேருந்து வெளியே எடுக்கிறாரு. ஒன்று எடுக்கிறாரு, அதில் எறும்பு இருக்குது. சரின்னு அதை கீழே போட்டுறாரு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுக்க எடுக்க எல்லாத்துலேயும் எறும்பாக இருக்குது.
எல்லாத்துலேயும் எறும்பாக இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு நீங்களே இதை சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கீழே போட்டுறாரு. போட்டதுக்கப்புறமா அந்த எறும்பு எல்லாத்துக்கும் ஒரு கிங் இருக்கும் இல்லையா, அந்த கிங் ஆண்ட் வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்காக தேங்க்யூ பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட் ராஜா தேங்க் பண்ணதும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது என்ன நினச்சிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்போ அகெயின் அந்த ஜேர்னி கண்டினியூ ஆகுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஜங்கிளுக்கு போகிறாரு. அங்கே யார் இருக்கிறா அப்படின்னா ஒரு டைகரை பார்க்குறாரு. அதோட காலில் வந்து ஒரு முள்ளு குத்தி இருக்கு. அது பயங்கரமாக கத்துது. இப்போ அந்த பிரின்ஸ் வந்து அந்த டைகர் கிட்ட போயிட்டு நீ எதுக்காக இவ்வளோ சத்தம் போடுற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த டைகர் சொல்லுது, 12 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் இந்த முள் வந்து என்னோட காலில் குத்திட்டு இருக்கு, வலியில் நான் துடிச்சிட்டு இருக்கிறேன், என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த பிரின்ஸ் சொல்கிறாரு, நான் உன்னோட இந்த முள்ளை வந்து எடுத்து விடுறேன், ஆனால் நீ என்னை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டைகருமே கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருமே சரி ஓகேன்னா அவரோட பேக்ல இருந்து ஒரு நைஃப் எடுத்து அந்த முள்ளை மெதுவாக வெளியே எடுக்கிறாரு. அப்படி வெளியே எடுத்த உடனே அது வலியில் இன்னும் சத்தமாக கத்துது. அது கத்துன சவுண்டை கேட்டு அதோட ஒய்ஃப் இருக்கும் இல்லையா, அந்த டைகரோட ஒய்ஃப், அது வந்து வேகமாக ஓடி வருது. இந்த டைகருக்கு எதுவும் ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்த உடனே இந்த டைகர் என்ன பண்ணுது அப்படின்னா வந்த வேகத்தில் இதோட ஒய்ஃப் வந்து அந்த பிரின்ஸை சாப்பிட்றக்கூடாது அப்படின்றதுக்காக பிரின்ஸை வந்துட்டு ஒரு ஜங்கிளில் தள்ளி விட்டுருது. எட்டி உதச்ச உடனே இவர் உள்ளே போய் விழுந்துட்டார். இப்போது அந்த ஒய்ஃப் வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கத்துனீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த டைகர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னோட காலில் இருக்கிற முள்ளை வந்து ஒரு பர்சன் எடுத்து விட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பர்சனை பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு இந்த டைகர் சொல்லுது, நீ அவனை சாப்பிட மாட்டேன்னு சொல்லு, நான் அவனை வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி நான் சாப்பிடுவேன், உங்களோட லைஃப்பை சேவ் பண்ண வர நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொன்ன உடனே அந்த டைகர் அவனை வர சொல்லுது. இப்போ பிரின்ஸ் வெளியே வராரு. 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு தேங்க் பண்ணுறாங்க. தென் அவங்க தேங்க் பண்ணதுக்கப்புறம் எங்களோட ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இவரும் வந்து 3 days அந்த டைகர்ஸோட இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த டைகர்ஸ் வந்து இவனுக்கு ப்ராப்பரான டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஸோ 3 days ரொம்ப சந்தோஷமாக அதோட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த டைகரோட ஊண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. நல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா இவர் வந்து அவங்க கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அந்த டைகர் சொல்லுது, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது எங்களை நினச்சிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ போயிட்டு இருக்கும்போது 3rd ஜங்கிளுக்கு போகிறாரு. அந்த 3rd ஜங்கிளில் 4 ஃபேக்கர்ஸை பார்க்குறாங்க. இவங்க யார் அப்படின்னா இந்த மந்திரவாதிகள் மாதிரி சாமியார் மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பர்சன்ஸ் 4 பேரை பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்களோட டீச்சர் மாஸ்டர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பர்சன், அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அவரோட திங்ஸ் 4 திங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஒரு பெட் இருக்கும், தென் ஒரு பேக் இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு ஸ்டோன் போல் அண்ட் ஒரு ஸ்டிக்கும் ரோப்பும் ஒரு பர்சன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 4 செட் ஆஃப் திங்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து யாருக்கு எது வேணும்னு சொல்லி சண்டை வருது. எதுக்காக இந்த மாதிரி சீப்பான திங்ஸ்க்காக அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா எல்லாமே மேஜிக்கல் திங்ஸ். அந்த பெட்டில் நம்ம உட்காந்துட்டு எங்கே போகணும்னு சொல்கிறோமோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதே மாதிரி அந்த போல் இருக்குது இல்லையா, அதில் நம்ம எவ்வளோ தண்ணி கேட்டாலும் அதில் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். தென் அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம யாரையாவது அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸாக இருந்தாலும் எவ்வளோ கூட்டமாக வந்தாலும் அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்மளால் அவங்க எல்லாரையும் வின் பண்ண முடியும். தென் அந்த பேக் இருக்குது இல்லையா, அதில் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ, அது ஜுவல், கிளாத், வாட் எவர் இட் இஸ், என்ன கேட்டாலும் அந்த பேக்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மேஜிக்கலான அந்த 4 திங்ஸும் யாருக்கு எது போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுகிட்டே வராங்க. இதை பார்த்த உடனே ராஜாவோட சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட இந்த ஆரோஸை வந்து நான் 4 டைரக்ஷனில் வீசுகிறேன், யார் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆரோஸை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களோட விஷக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஒவ்வொரு ஆரோவாக த்ரோ பண்ணும்போது இவங்க 4 பேரும் ஓடிட்டே இருக்கிறாங்க. 4th ஆரோவை இவர் த்ரோ பண்ணும்போது 4 பேர் ஓடும்போது பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஹார்ஸ் அங்கேயே விட்டுட்டு அந்த பெட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவர் வந்து அந்த பெட்டுக்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து பிரின்சஸ் லாபமோட அந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெட்டை நீட்டாக அவரை வந்து பிரின்சஸ் லாபமோட கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்போ அவர் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறமா ஒரு மென் கிட்ட கேட்குறாரு, இது என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இது பிரின்சஸ் லாபமோட கண்ட்ரி அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ ஒரு ஓல்டு விமனோட வீட்டை பார்க்குறாங்க. அந்த விமன் கிட்ட போய் நான் இங்கே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு வந்து அவங்க, நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, இந்த கண்ட்ரியில் வந்துட்டு வேறு யாரும் வேறு எங்கேருந்தும் வந்த பர்சனை அலோவ் பண்ணக்கூடாது, அதுதான் இங்கே இருக்கிற ரூல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை நான் உங்களுக்கு ரிலேட்டிவ் தான், என்னை இங்கே வந்து ஒரு நாள் நைட்டு மட்டும் ஸ்டே பண்ண விடுங்க, நாளைக்கு மார்னிங் நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விமனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா கிங்குக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து என்ன ப்ரிசனில் போட்டுருவார். ஏன்னா இந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் அதுதான், வேறு கண்ட்ரிலேருந்து வர்றவங்கள நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லேடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இவர் வந்து நாளைக்கு காலையில் நான் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறாரு. இப்போ அந்த ஓல்டு விமன் வந்து பிரின்ஸுக்காக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு ரெடி பண்ண
பண்ண போகும்போது பிரின்ஸ் வந்து ஆண்டி ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு விமன் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் கிட்ட கேட்குறாங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல டின்னர் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பேக் வந்து ஒரு டெலிஷியஸான ஃபுட்டை வந்து ஆஃபர் பண்ணுது. இவன் அதை எடுத்து வெளியே வச்சுட்டு 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி அந்த ஓல்டு விமன் தண்ணி எடுக்க போகும்போது அதுக்கு இவன் சொல்கிறான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போல் இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த போல் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி நிறையா தண்ணி வருது. கரெக்டாக அது ஃபில் ஆனதும் இவன் ஸ்டாப்புன்னு சொல்கிறான். ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டாங்க. இப்போ 2 பேரும் தூங்க போகும்போது இவன் கேட்குறான், நீங்கள் ஏன் லேம்ப் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எங்கள் கண்ட்ரியில் யாருமே மோஸ்ட்லி லேம்ப்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கிங்கோட அந்த பிரின்சஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்போவுமே அவங்களோட பேலஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலஸோட ரூஃபுக்கு மேலே போயிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்போது அவங்களோட ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு க்ளோ, அந்த ஒரு லைட்டே எங்களோட கண்ட்ரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டைமில் யாருமே வெளியே வரமாட்டாங்க. பிரின்சஸ் மட்டும் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வரும்போது விடியறதுக்கு முன்னாடி அவங்க ரூமில் போய் தூங்கிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரின்சஸை பார்க்குறதுக்கு மூன் மாதிரி இருக்கும். அவங்க அந்த டேயை அவ்வளோ பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போதும் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஆசை அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. இப்போது நைட் டைம் ஆகிடுச்சு, எல்லாருமே தூங்கியாச்சு, இன்க்ளூடிங் அந்த ஆண்டியும் தூங்கியாச்சு. இப்போ அந்த பிரின்சஸ் வந்து அந்த ரூஃப் மேலே ஏறி உட்காந்துருக்குறாங்க. அவங்களோட பிரைட்னஸ் வந்து அந்த கண்ட்ரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. இப்போது இதை வந்து ராஜாவோட சன் அவரோட வீட்டில் இருந்தே பார்க்குறாரு. அந்த பிரின்சஸை பார்த்த உடனே இவருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அட்மையர் பண்ணுறாரு. இப்போது அந்த பிரின்சஸ் இறங்கி அவங்களோட பெட்ரூம் வந்து தூங்கிட்டாங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பிரின்ஸ் வந்து அந்த பெட்டை எடுத்துகிட்டு நான் இப்போ பிரின்சஸோட ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெட் அழகாக அவரை கூட்டிகிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறமா அவரோட பேக்கில் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் பெட்டல் லீவ்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிறைய வெத்தலையாக அங்கேருந்து அந்த பேக்குள்ளேருந்து வருது. அந்த வெத்தலை எல்லாத்தையும் எடுத்து அந்த பெட்டு ஃபுல்லாக அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. பிரின்சஸ் அவர் பார்த்துட்டாரு. இப்போது அவர் வீட்டுக்கு வந்து அந்த ஓல்டு விமனோட வீட்லேயே படுத்து தூங்கிட்டாரு. இப்போ அந்த பிரின்சஸோட சர்வெண்ட் மார்னிங் அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பிரின்சஸ் வந்து கேட்குறாங்க, இந்த லீவ்ஸ்லாம் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது உங்களோட பெட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போது மார்னிங் ஆனது அந்த ஓல்டு விமன் வந்து பிரின்ஸை நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, ஸோ இன்றைக்கி மட்டும் நான் ஸ்டே பண்ணிக்கிறேனே, நாளைக்கு மார்னிங் நான் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அலோவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி அவங்க அந்த போல் அண்ட் பேக்கோட டின்னரை வந்து முடிக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டும் அவர் அதே மாதிரி பிரின்சஸோட பெட்ரூம்க்கு போகிறாரு. அங்கே போகும்போது இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலர்ஃபுல்லான டிலைட்டடான ஒரு ஷாலை வந்து அவங்க பெட்டில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. மார்னிங் ஆயிடுது. அந்த பிரின்சஸ் வந்து அந்த ஷாலை பார்க்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது மேபி கடவுள் கொண்டு வந்து போட்டிருக்கலாம், அவங்க தான் எனக்காக ஒரு பிளெஸிங் மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுமே ஆமாம் கடவுள் தான் உன்னை பிளெஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டி வந்து நீ போயே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் மறைஞ்சு தானே இருக்கிறேன், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஸோ நான் பத்திரமா இங்கே இருந்துப்பேன், சீக்கிரம் நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி அவங்க டின்னரை முடிக்கிறாங்க. பிரின்சஸுமே அவங்களோட அந்த கிளாத்ஸ் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ரூஃபில் போய் உட்காந்துருக்குறாங்க. மிட் நைட் ஆனதும் அவங்க ரூமுக்கு வந்து தூங்கிடுறாங்க. அந்த டைமில் பிரின்ஸ் அதே மாதிரி போகிறாரு. இந்த டைம் அந்த பேக் கிட்ட இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிங்கு கேட்குறாரு. அதுவுமே ஒரு கார்ஜியஸான ஒரு ரிங்கை கொடுக்குது. அதை வந்து ரொம்ப ஜென்டலாக பிரின்சஸோட கையில் போட்டு விடும்போது கரெக்டாக பிரின்சஸ் முழிச்சிடுறாங்க. இவரை பார்த்த உடனே பயந்துடுறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லி கத்தும்போது சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் திருடன் கிடையாது, உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், ஒரு கிரேட் ராஜாவோட சன்னா. ஒரு நாள் நான் ஹண்டிங் போயிருக்கும்போது பேரட்ஸ் எல்லாம் உங்களை பற்றி சொல்லுச்சு, அதுலேருந்து உங்களை பார்க்கணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதனால தான் எங்கள் அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டே, ஈஸியாக அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அகெயின் அவர் வந்து அந்த ஓல்டு விமனோட ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. மார்னிங் வந்து பிரின்சஸ் அவங்க அப்பா அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கிரேட் ராஜாவோட சன் என்னோட பெட்ரூம்க்கு வந்தாங்க, இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும், நான் அவருக்கு என்னெல்லாம் பிட் பண்ணுறனோ அது எல்லாத்தையும் அவர் ஜெயிச்சா மட்டும்தான் அவர் வந்து வின் பண்ண முடியும், உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதர்வைஸ் நான் அவரை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ஓல்டு விமன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி நான் ஒரு கிரேட் ராஜாவோட சன், எனக்கு இந்த பிரின்சஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஓல்டு விமன் ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ நீ என்னையும் பிரச்சனையில் மாட்டி விட்டுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா கிங்ஸோட பசங்கள்லாம் வந்தாங்க, எல்லாரும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தாங்க. ஆனால்
கிங்கோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவர் வைக்கக்கூடிய சில போட்டிகளில் எல்லாரும் தோற்று போகிறதுனால கிங் வந்து நிறைய பிரின்ஸை கொலை பண்ணியிருக்கிறாரு, நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க, அந்த மாதிரி நீயும் இறந்து போயிடாத, இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு விமன் சொல்கிறாங்க. பட் இவர் வந்து இல்லை நான் அவங்கள கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமெண்ட்டாக இருந்த உடனே அந்த டைமில் கிங்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்வெண்ட்டை சொல்லி அவரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது பிரின்ஸ் அந்த கிங்கை மீட் பண்ணும்போது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணணும்னா, நான் வந்து 80 pounds ஆஃப் மஸ்டர்ட் சீட் வந்து நான் உனக்கு தருவேன். நீ என்ன பண்ணணும்னா அதை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் இருந்து ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இது நீ 1 நைட்லேயே பண்ணணும். 80 pounds அப்படின்றது ஈஸி கிடையாது. ஸோ அதை நீ 1 நைட்டில் பண்ணணும். பண்ணிட்டேன்னா என்னோட டாட்டரை வந்து நான் உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் இவருக்குள்ள அவ்வளோ பயம், எப்படி ஒரே நாளில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கிறாரு. சடனாக அவருக்கு அந்த ஆண்ட் ராஜாவோட ஞாபகம் வருது. ஸோ அந்த ஆண்ட் ராஜாவை நினச்ச உடனே அவங்க எல்லாரும் அசம்பிள் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி சிச்சுவேஷன்றது சொன்ன உடனே ஆண்ட் ராஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதிலேருந்து ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரோம், நீங்கள் பயப்படாமல் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்போ தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. அந்த ஆண்ட் ராஜா அவங்களோட பெரிய டீம் எல்லாரும் சேர்ந்து நீட்டாக அதிலேருந்து ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. மார்னிங் அவருக்கு கொண்டு அதை கிங் கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு பயங்கர ஆச்சரியம். இருந்தாலும் சரி ஓகே இது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மட்டும் கிடையாது, இன்னொரு டாஸ்க் இருக்குது, அதையும் நீ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இவர் வந்து அவரோட கிங்டமில் 2 டீமன்ஸ், சாத்தான் மாதிரி பேய் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ராட்சசன்கள் 2 பேரை இவர் அடைச்சி வச்சிருப்பாரு. அந்த டீமன்ஸை நீ கில் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவருக்கு ரொம்ப பயமாயிரும் பிரின்ஸுக்கு. ஏன்னா அவர் தனியால் எப்படி பெரிய ஜைஜாண்டிக்கான சாத்தான்கள் பேய் மாதிரி இருக்கக்கூடிய ஃபிகர்ஸை எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பயப்படுறாரு. அந்த டைமில் இவருக்கு அந்த டைகரும் அதோட ஒய்ஃபும் ஞாபகம் வராங்க. ஸோ அவங்கள நினச்சி பார்த்த உடனே அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் அவங்கள கொலை பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல கோல்டு சில்வரில் பியூட்டிஃபுல்லாக கிளாத்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு கவர் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ கிங்கும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இவர் வந்து அங்கே சண்டை போடுற மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணுவார். பட் அந்த 2 டைகர்ஸும் சேர்ந்து 2 டீமனையும் அது கொலை பண்ணிடும். ஸோ அது 2 இறந்து போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தைரியமாக சந்தோஷமாக அவர்கிட்ட போகும்போது அப்போது கிங் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் இருக்குது, அதையும் நீ முடிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பாக என்னோட பொண்ணு உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு பக்கம் கோவமாகவும் வரும், இன்னொரு பக்கம் சரி ஓகே இதையும் நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். அப்போ என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னா, என்னோட இந்த கிங்டம்க்கு மேலே டாப் ஆஃப் தி ஸ்கையில் நான் ஒரு கெட்டில் ட்ரம் ஒன்று வச்சுருக்கிறேன். அந்த ட்ரம்மை போயிட்டு நீ 1 டைம் பீட் பண்ணிட்டு வந்தால் போதும், நான் உனக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட தான் மேஜிக் பெட் இருக்குது இல்லையா, அந்த பெட்டில் உட்காந்துட்டு நீ வந்து அந்த டாப் ஆஃப் தி ஸ்கைக்கு போகணும் அப்படின்னு உடனே அதை நீட்டாக இவரை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அங்கே போய் அவர் பீட் பண்ண உடனே இந்த கிங்குக்கு அந்த சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ வந்து அந்த கிங்க்கு ஆச்சரியம் தாங்க முடியல, இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான விஷயம் இதையுமே அவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பிரின்ஸுமே கண்டிப்பாக இந்த தடவை நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவரை மீட் பண்ண போகும்போது கிங் சொல்கிறாரு, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் நீ முடிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே பிரின்ஸுமே பொறுமையாக அதுவும் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட இந்த பேலஸ்க்கு முன்னாடி ஒரு ஹியூஜ் ட்ரங்க் ஆஃப் ட்ரீ இருக்குது இல்லையா, ஒரு பெரிய ரொம்ப லார்ஜர் சைஸில் இருக்கும் ஓகேவா, அந்த ட்ரீயை வந்து நீ 2ஆக கட் பண்ணிட்ட அப்படின்னா நான் வந்து உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், இதான் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஓல்டு விமனோட வீட்டில் இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சரி நம்ம பிரின்சஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் ஏறி உட்காந்து பிரின்சஸோட ரூமை ரீச் பண்ணுறாரு. அவங்க கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அவர் பயப்படுறாரு. அப்போ பிரின்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயப்படாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேர், அந்த பிரின்சஸோட ஹேரை கொஞ்சம் அவங்க கட் பண்ணி கொடுத்து, இந்த ஹேரை வந்து நாளைக்கு மார்னிங் அந்த ட்ரீயை கட் பண்ணும்போது அந்த ஆக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், 2ஆக கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இவருமே நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப தைரியமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. அதை கட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பிரின்சஸ் சொன்ன மாதிரி, த பிரின்சஸ் லாபம் கமாண்ட்ஸ் யூ டு லெட் யுவர் செல்ஃப் பி கட் இன் 2 by this hair அப்படின்னு சொல்லிட்டு இவர் கமெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவர் சொன்ன உடனே நீட்டாக அந்த ஆக்ஸ் போயிட்டு அதை 2ஆக கட் பண்ணிடுச்சு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம், இன்க்ளூடிங் த பிரின்ஸ். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கும்போது அந்த கிங் வந்து ஓகே நான் சொன்னது எல்லாத்தையுமே நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட, என்னோட டாட்டர் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட் வெட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. ரொம்ப கிராண்டாக அவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடியுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பிரின்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, என்னோட ஃபாதரோட கண்ட்ரிக்கு நம்ம போகலாமா, எனக்கு அங்கே
அங்கே போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பிரின்சஸ் லாபவுமே அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறமா அவர் வந்து சில கேமல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு, ஹார்ஸஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து சர்வன்ட்ஸையும் அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவரோட கண்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே இவரோட அப்பா அம்மா அவரை ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணி சந்தோஷமாக அங்கே வாழ்கிறாங்க. இப்போ அந்த பிரின்ஸ் கிட்ட அந்த பேக், போல், பெட், ஸ்டிக், ரோப் இது எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. ஏதாவது பிரச்சனையில் நமக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா கூட வச்சிருக்கிறாரு. சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.